அப்படி நம்ம கதை நான் ஒருவேளை நமக்கு அப்படி அமைஞ்சா கேரக்டர் தான் கதை நான் நான் மைண்டோட வைக்கிறேன். ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும், எனக்கு இந்த நாயர் சார் மாதிரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணணும், இது எனக்கு எப்போயுமே தோணும். சில ட்ராமாலாம் போய் நான் நடிச்சு கேட்டிருக்கேன், அந்த மாதிரி சீரியஸ் கேரக்டர் என்ன கொடுக்குறது. அது எனக்கு காமெடி பண்ணையில் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யாராவது ஒரு சில விஷயத்தை ஒரு நல்ல எமோஷனாக கதை சொன்னாங்கன்னா அந்த சீன் சொல்லி முடியக்குள்ளே என்னால் அழுக வந்துடும். அந்த பக்கம் திரும்பவே சமாளிப்பேன். எனக்கு விசுவில் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒருத்தங்க வந்து நின்று என் முன்னாடி நின்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா என்ன அறியாமல் நான் ஸ்கேன் பண்ணிடுவேன் அவங்கள. அது சில தப்பாக கூட இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன்டா இப்படி நினச்சிடணும் இருக்கலாம், ஏன்னா ஐயோ இவங்க இந்த சூழலில் இருக்காங்களோ இதாக இருக்கலாமா, அவங்க ஏதாவது பண்ணலாமா, கேட்டால் தப்பாயிடுமா, நீ யாரை இப்போலாம் நானாக நிறைய விஷயங்களை பார்த்து அதனால் எனக்கு இந்த சீரியஸ் கேட்ட எமோஷன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்படி ஒன்று நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி காமெடியாகவே திருப்பி இன்னொரு ஹீரோவாக போய் பண்ணணும்னு எனக்கு அது விருப்பமே இல்லை. இது ரெண்டும் தான் நான் இருந்தேன், கரெக்டாக நான் நினச்சிருந்துச்சு. ஆனால் வெற்றிமாறன்கிட்ட வந்து அந்த கதை நாயகி இன்றைக்கி இப்படி வந்து நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை.